ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன்ல, இந்த இடத்துல கீரையெல்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ இந்த கீரையெல்லாம் எடுத்துட்டேன். சிறுகீரையும் அரைக்கீரையும் எடுத்தாச்சு. தண்டங்கீரை மட்டும் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் ஸ்மார் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெய்யுது இல்லையா, ஒரு 10 நாளாக மழை பெய்யுது. அதனால் திரும்ப நான் கீரை விதையும் போடலை. மழை பெஞ்சால் அது எப்படி முளைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போடலை. இது லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு சின்ன இது கிள்ளி வச்சுருந்தேன் புதினா, அதுதான் வளர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த மழையோட வெயிலில் தான் புதினா ரொம்ப நல்லா செழித்து வளர்கிற மாதிரி இருக்குது. இதுவுமே அந்த வீடியோவில் சொன்ன பச்சை மிளகாய் விதை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதை போட்டிருந்தேன். இதில் ஒரு நல்ல ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்குது. இதில் ஒரு 3 செடி வளர்ந்துட்டுருக்கு. பச்சை மிளகாய் விதை எப்படி போட்டேன் அப்படின்னா, நான் விதை வாங்கிலாம் போடலைங்க. நம்ம வீட்டில் மிளகாத்தல் இருக்கும் இல்லையா, காஞ்ச மிளகாத்தல், அதை உடச்சி தான் போட்டு விட்டேன். இது ஃபுல்லாக தக்காளி. லாஸ்ட் வீடியோவில் இது வாய்த்தவரி கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ஆக்சுவலாக கொஞ்சம் போட்டு இதை எடுத்து நட்டு விடணும் அப்படின்னு போட்டது. அது கொஞ்சம் இதை எடுத்துட்டேன். ஆனால் நிறைய வளர்ந்த பிறகு அதை பிச்சு போட மனசு இல்லை. ஏன்னா தொட்டியில் வந்து ஒரு 2 அல்லது 3 செடி தான் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டிலேயே வந்து ஒரு 10 செடிக்கு மேலே இருக்குது. ஆனால் அதை வந்து இவ்வளோ வளர்ந்த பிறகு அதை எடுத்து எதை பிடுங்கி போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்கு இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். காய்க்கட்டும், எப்படினாலும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதுவுமே பூக்க ஆரம்பிச்சிட்டு, நல்லா பூக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்தது காய் பிடிச்சிடும். இது எப்படி வளரப்போகுதுன்னு தெரியலன்னா, ஏன்னா இந்த தொட்டிக்கே இவ்வளோ செடி வந்து ரொம்ப ஜாஸ்தி. மண்ணுமே அந்த தொட்டியில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மண் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு விடலான்னு பார்க்குறேன். இது வந்து ஒரு குடமிளகா போட்டுட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீட்டில் நான் குடமிளகா போடையில், டெரஸ் கார்டனில் வந்து குடமிளகா போடையில் ரொம்ப நாள் கழித்து தான் அது முளைச்சிது. அதனால் இதில் வேறு எதுவுமே போடலை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு அப்படியே இருக்குது. இது ஒரு செவ்வந்தி பூ. எனக்கு செவ்வந்தினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஒரே ஒரு செவ்வந்தி வச்சுருக்கேன். முன்னால் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இது ரொம்ப பூத்து குலுங்குறது இல்லை. ஆனால் ஒரு 3 நாளைக்கு ஒருக்க அப்படி ஒரு பூ பூக்குது. நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லி போடுறதுக்காக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த மலையில் போட்டிங்கன்னா சதை நான் இது மண், அதனால் போட முடியலை. இருக்கட்டும், ஒரு வாரம் இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதுளை. லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்பேன். அந்த இதுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஹைட்டு வளர்ந்துருக்கு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா அகலமாக வளர்ந்துட்டு போகுது. எப்போ இது மரம் மாதிரி ஆகும்னு தெரியல. நிறைய பூத்துட்ருக்கு. ஆனால் காயெல்லாம் பிடிக்கல. காய் பிடிக்கிற அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இது ஒரு நான் வச்சு ஒரு 7 மாதம் இருக்கும், 6-7 மாதம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி. இதெல்லாம் லாஸ்ட் இதில் வந்து அங்கே நான் நாற்று வச்சு போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நல்ல காய் விட்டுருக்கு. அங்கெல்லாம் காய் பிடிச்சிருக்கு. இதுலேயும் அப்படி தான். ஆனால் இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா நான் டெரஸ் கார்டன் போடையில் ஹைட்டாக தான் வளர்ந்தது, அழகாக காய்ச்சிட்டு இருந்தது. இந்த தோட்டத்தில் நான் பார்க்கல அவரைக்காய், தக்காளி எல்லாமே அப்படியே வந்து அப்படி படர்ந்து தான் வளருது. ஒரு இதுலேயே வந்து இப்படி 4 கிளை வந்துட்டு அது 4 பக்கமும் அப்படி சாஞ்சிருது. அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தக்காளி அடியில் படுத்து பாருங்கள், அந்த தக்காளி எல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ணி போயிடுது, கெட்டு போன மாதிரி ஆயிடுது. இதே பாருங்கள், ஒரே செடி தான் இது. இப்படி வந்திருக்கு வேறு. தோட்டத்தில் வச்சா இப்படி தான் வளருமாங்கிற ஐடியா வேறு எங்களுக்கு இல்லை. ஒரே செடி தான். இப்படி இங்கே இதெல்லாம் நிற்க மாட்டேங்குது. அப்படியே இப்படி தரையாக படர்ந்துருது. எல்லாத்துலேயுமே தக்காளி இருக்குது. ஆனால் அந்த தக்காளி பாருங்கள், இப்போ தரையிலேயே பட்டுட்ருக்கா. அந்த தக்காளி எப்படி ஆகிட்டு பாருங்கள், அப்படியே அழுகிடுச்சு. இது ஒரு பக்கம் லைட்டாக கருப்பாயிட்டு. இங்கேயுமே அப்படி தான். ஸோ அந்த தக்காளிலாம் வீணாக போகிற மாதிரி இருக்குது. சும்மா எங்களுக்கு முடிஞ்ச அளவு சும்மா ஒரு கம்பில் கட்டி விட்ருக்கோம். அதில் வளர்கிற தக்காளியாவது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இது பச்சை மிளகாய் செடி. லாஸ்ட் வீடியோலையும் காட்டியிருப்பேன். சின்னதாக இருந்தது, 1-2 காய் கிடந்ததுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காய் பிடிச்சிருக்கு, நிறைய காய் வருது. ஆனால் இது என்ன வெரைட்டின்னு தெரில. இதில் உள்ள காய் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. இந்த பத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வச்சு வழக்கமாக பூ பூத்து 20 நாளில் காய் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. 2 மாதம் ஆகிட்டு இப்போ தான் காய் போட ஆரம்பிச்சிருக்குன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நல்லா கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சிட்டு. 3 செடி வச்சுருந்தோம். ஒன்று நல்லா காய்ச்சிட்டு ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டோம். இப்போ இதில் உள்ள காயெல்லாம் எடுத்துடலாம். நல்ல நீல வகை இது.
புதினா வந்து லாஸ்ட்டு நல்லா பறந்து இருந்தது. இது கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டோம். கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்குள்ளே புதினா அந்தளவு செழிப்பாக வளராத மாதிரி இருக்குது. வெயிலில் எனக்கு வளர்ந்த அளவு மலையில் வளரல. ஆனால் நல்லா இருக்குது புதினா. அது செம்பருத்தி, இதுவுமே நல்லா பூக்குது. ஆனால் ஹைட்டு வரல இன்னும். இது அந்த ரொம்ப இலை, பிரியாணி இலை. போன தடவை வச்சுருந்தா அதே 2 தான், அதோட கொஞ்சம் பெருசாகிட்டுருக்கு. இது ஓமவல்லி, சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. ஓமவல்லியும் சரி, துளசியும் சரி. இது மட்டும் கட் பண்ணி விட்டு ஒரே சைஸாக வச்சுட்ருக்கோம். இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருது. இதெல்லாம் சீனரிக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கள்ல அது. இங்கே 2 போன வீடியோவில் காட்டியிருப்பேன். ஒரு 3 சீனரிக்காய் கிட்டத்தட்ட மரம் மாதிரி வளர்ந்துருந்தது அப்படின்ட்டு. அது நல்லா காய்ச்சிடுச்சு. இப்போ அதை எடுத்துட்டோம். இது மாங்கன்று, கத்தாழை, சப்போட்டா தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மாதமாகவே ஒவ்வொரு இலையாக தான் விட்டுக்கிட்டு இருக்கு. வச்சதோட ஒரு அடி வேணால் ஹைட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஹைட்டுன்னு வரவே இல்லை. இங்கே புடலைங்க நல்லா நிறைய காய்ச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சாக்கல புடலைங்க வந்து கொஞ்சம் சுமாராகுது. இவ்வளோ சைஸ் வந்தாக்கல வம்பா போயிடுது. அது இங்கே எத்தனை புடலைங்க வம்பா போயிருக்குதுன்ட்டு. இப்போ 2 காய் விட்டுருக்கு. பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது பாய்க்காய் செடி குட்டியாக இருந்தது. இப்போ போன வீடியோவில் நல்லா வளர்ந்து காய் பிடிச்சிட்டு. ஆனால் இதுவுமே கொஞ்சம் சுமாராகுது. சின்ன பிஞ்சிலேயே ஒரு மாதிரி வெம்புன மாதிரி ஆகுது. மழை கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மழை இப்போ முன்னால் உள்ள செடிகளையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது முன்னால் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அது இது தரையில் தான் வச்சுருந்தேன். இப்போ தான் இது அமேசானில் ஆர்டர் கொடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் இது வாங்கி இது வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரோஸ் தான். இப்போ எல்லாத்தையுமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா தான் பூத்துட்டு இருந்தது. ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் பூக்குறது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா வாசலில் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் வாங்கி வச்சுருக்கோம். நாங்கள் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா சரியான வெயில், அதனால் வச்சா வம்பா போய்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இங்கேயே எடுத்து வச்சிட்டோம். இப்போ 1 வீக்காக மழை பெய்யுது. இப்போ நட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை கன்று இதில் நட்டுருக்கேன். இது நான் வந்து நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்தேன், சின்னதாக ஒரு கன்று. ஆனால் அந்த வெயிலில் பார்த்திங்கன்னா அது மறுநாளே வாடி வம்பா போச்சு. சரி தூரப்போட மனசு இல்லாமல் ஓரமாக தூக்கி வச்சுருந்தேன். ஆனால் இந்த 1 வீக் மழையில் அதுலேருந்து தளிர் விட்டவும் அதை எடுத்து இதில் நட்டு விட்டேன், எப்படி வளருதுன்னு பார்க்கலான்ட்டு. இது போக இங்கே 2 வந்து இது கத்தாழை இருக்குது, அலோவேரா. இதுக்கு அதிக அளவில் தண்ணி தேவைப்படுறதுனால இது இந்த சைடு தூக்கி வச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கணும். தோட்டம் போடுறதுக்கு ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.